வணக்கம் குருவே. எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். சொல்லுங்க. ராமாயண வரலாற்றில் வந்து அகலிகையோட கதாபாத்திரம் வரலாறு, அவங்க வரலாறை பற்றி எனக்கு சொல்லுங்க. வணக்கங்க. ராமாயண கதாபாத்திரத்தில் அகலிகை என்ப பெண்மணி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். இந்த அகலிகை வந்து எப்படி பிறந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பால் கடலை கடைவாங்க. பால் கடையில் கடைகிறப்ப அதில் நிறையா பல்லாயிரக்கணக்கான பொருட்கள்லாம் அதிலிருந்து வந்திருக்கு. அதிலிருந்து வந்தது அந்த ஆழகால விஷம். சிவபெருமான் அருந்துவார். அவருக்கு வந்து இந்த கண்டத்தில் தொண்டை பக்கத்தில் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷம் வந்தது அந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் வந்திருக்கு. அதில் வந்த பெண்மணி தான் வந்து அகலிகை. அந்த அகலிகை வந்து எப்படிப்பட்டவங்கன்னா, இருக்கிற மாந்தர்லே ரொம்ப அழகாகவும் லட்சுமி கடாட்சமாகவும் ரொம்ப அருமையான அழகான ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி பிறந்தோடனே அந்த பெண்மணியை வந்து பிரம்மா வளர்த்துட்டு வர்றாரு. பிரம்மா வளர்த்துட்டு வர்றப்ப இப்போ என்ன நடக்குதுன்னா, பிரம்மா வளர்த்துட்டு வர்றப்ப அந்த பெண்ணை வந்துட்டு இந்திரலோகத்தில் இருக்க தேவேந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு, இந்திரன் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறணும், இந்த பெண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்துட்டு அவர் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, கௌதம முனிவர் அவர் இருக்கார். அவர் வந்து நான் வந்து இந்த பெண்மணியை ஆசிரமத்துக்கு பணிபுரைக்காக நான் வந்து இந்த பெண்மணியை நான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரனுக்கும் கௌதம முனிவருக்கும் 2 பேருக்கும் போட்டி வந்துடும். போட்டி வந்தோடனே அப்போ பிரம்மா என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 பேருமே வந்து இவர் வந்து பெரிய முனிவர், நீ வந்து தேவலோகத்துக்கு அரசன், நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க, நான் உங்கள் 2 பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு கட்டளை வைக்கிறேன். இந்த இதை வந்து யார் செய்து முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பெண்ணு வந்து நான் கட்டித்தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏற்றுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு பசு வந்து 2 பக்கம் தலை இருக்கணுமா, பசு மாட்டுக்கு வந்து 2 பக்கம் தலை இருக்கணும். 2 பக்கம் தலை இருக்கிற பசுவை கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட நிரூபிச்சிங்கன்னா அகலியையே நாங்கள் வந்து மனம் முடிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து 2 பேர்த்துக்கும் ஒரு கட்டளை வச்சுறாரு, போட்டி வச்சுறாரு. அப்போ வெள்ளை யானையில் ஏறி இந்திரன் வந்து ஈரேழு உலகமும் தேடி வர்றாரு. எப்படி வந்து 2 தலை உள்ள பசு, எப்படி பசுமாடு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. இவர் முனிவர் என்ன வர்றாரு, இவரும் பல இடத்துல வந்து தேடுறாரு, தன் நாணயத்தில் பார்க்குறாரு, எதுவுமே வந்து அவர் கண்ணுக்கு புடப்படலை. அப்போ வந்து நாரத முனிவர் வந்திருக்காரு. நாரத முனிவர் வந்தோடனே நாரத முனிவர்கிட்ட கௌதம முனிவர் என்ன சொல்கிறாரு, எங்க பிரம்மா வந்து இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சிருக்காரு, இந்த இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாகுமா, 2 தலையுள்ள பசுமாடு எங்கே இருக்கும், எங்கேயுமே இருக்காதே, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார். அப்போ பிரம்மாவுடைய வாக்கு வந்து என்றைக்குமே பொய்க்காது, நீங்கள் கண்டிப்பாக தேடுங்க, கிடைக்கும் அப்படின்றாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, முனிவர் வந்து அந்த கோசாலை மாடு வளர்க்குற இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்த சுற்றி பார்க்குறாரு. அப்போ வந்து அந்த மாடு வந்து ஒரு நிறமார்த்த மாடு, கன்று ஈன்றப்போ முதல்ல வந்து மாட்டுக்கு வந்து தலை தான் வெளியே வரும். அந்த டயத்தில் பார்த்தோம்னா முன்னாடி ஒரு தலை, பின்னாடி ஒரு தலை, 2 தலை இருக்குது. அப்போ நான் 2 தலை இருக்கிறதுனால ஆஹா நான் 2 தலை உள்ள பசுமாட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவரை சாட்சியாக சொல்லிட்டு பிரம்மாட்ட போய் சொல்லிடுறாரு. பிரம்மாட்ட சொன்னோடனே பிரம்மா வந்து ஆமாம் இதுதான் கரெக்டானது, அதாவது ஒரு மாடு பிறக்கிறப்ப தலை வெளியே வரும், அப்போ 2 பக்கம் தலை இருக்கிற மாதிரி பசுமாடு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே அப்போ வந்து கௌதம முனிவருக்கே வந்து அகலியை வந்து கட்டி கொடுக்குறாரு. இந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு, கோவத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கா இருந்தாலும் வந்து அகலியை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இந்திரன் கிளம்பிடுறாரு. கிளம்பினோடனே கொஞ்ச நாள் வந்து காலப்போக்கில் கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கிறப்போ ஆசிரம குடியில் அமைச்சு இவங்க வந்துட்டு பல சேவைகள்லாம் வந்து கௌதம முனிவர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, மறுபடியும் இந்திரன் வந்து அகலியை வந்து அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு நடிச்சாமோ ஒரு 2 மணியை போல் வர்றாரு. அப்போ வந்துட்டு முனிவர் குடிலுக்குள்ளே இருக்காரு. முனிவரை வந்து கௌதம முனிவரை குடியில் விட்டு வெளியேற்றணும். என்ன பண்ணுறதுன்னு சந்திரன் உதவி, நம்ம நிலா இருக்கிறதுல சந்திரன், அந்த சந்திரனை கூப்பிட்டு சேவல் உருவத்தில் வந்து கோழி கூப்பிடுறது மாதிரி நீ கூவு. அவர் வந்து முனிவர் வந்து கங்கை கரைக்கு போயிடுவார். அப்போ நான் வந்துட்டு மாறு வேஷம் போட்டு அந்த கௌதம முனிவர் மாதிரி மாறு வேஷம் போட்டு உள்ளே போறேன்றாரு. அதே மாதிரி சந்திரனை வந்து கூவுது, கோழி கூவுற மாதிரி கூவினோடனே சரி விடிஞ்சிருச்சேன்னு உடனே முனிவருக்குலாம் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே ஸ்நானம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு கங்கை கரை நோக்கி போவாங்க. சரி சேவல் கூவினோடனே இவர் என்ன பண்ணுறாரு, கங்கை கரைக்கு கமண்டலத்துக்கு கிளம்பினோடனே இவர் வந்து கௌதம முனிவர் மாதிரி டூப்ளிகேட் வேஷம் போட்டு இவர் வந்து வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிடறாரு. அப்போ வந்து கதவை திறந்தோடனே சரி நம்ம கணவரதையாக வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அகலியை வந்து கதவை திறந்துடுறாங்க. கதவை திறந்தோடனே உள்ளே அடைச்சிடுறாரு. இவர் உள்ளே போய் நின்றுறாரு. அப்போ இவர் மனசில் வந்து என்ன வருது, கௌதம முனிவர் கங்கை கரைக்கு போனவர், ஆகா இவர் வெளியில் போனோடனே பார்க்குறாரு, இன்னும் இந்த வந்து 3 மணி 4 மணி ஆகலை, மணி இப்போ 2 தான் ஆகுன்னு சொல்லிட்டு சரி ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றாரு, தன்னுடைய குடிலுக்கு திரும்பி வர்றாரு. திரும்பி வந்தோடனே உள்ளே வர கதவை அடைச்சிருக்கிறத பார்த்து கதவை தட்டுறாரு.
டம் டம் கதவு தட்டினோடனே உள்ள இருந்து அந்த மாறு வேஷத்துல இருக்க இந்திரனும் வெளியில வர்றாரு. அப்ப அகலிகைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, என்ன வெளியிலயும் நம்ம கணவர் மாதிரி இருக்கு, உள்ளேயும் கணவர் மாதிரி இருக்கு, எது உண்மை எது பொய்ன்னு சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு பதட்டமாயிருச்சு. அகலிகைக்கு பதட்டமாயிருச்சு. என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அழுது நின்றுட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு உண்மையான அந்த கௌதம முனிவர் இந்திரனை பார்த்து, இந்திரா, நீ வந்து செய்து தவறு, அதனால வந்து நீ வந்து ஆண்மையற்று போவாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு சாபம் கொடுத்துட்றாரு. சாபம் கொடுத்துட்டு அகலிகைக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. என்ன சாபம் கொடுக்குறாருன்னா, நீ வந்துட்டு கணவனுக்கும் ஒரு வேறவனுக்கும் வித்தியாசம் தெரியாம நீ அவங்க கூட நீ பழகி அவன் உள்ள வந்தோடனே உன் கணவன் யாரு இது யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாமா, அதனால நீ தெரியாதனால நீ கல் மாதிரி இருந்ததுனால நீ கல்லா போ, பெரிய பாறை கல்லா போன்னு சொல்லிட்டு சாபம் போட்டுறாரு. சாபம் போட்ட உடனே கல்லாயிருது. கல்லானோடனே வந்துட்டு அப்போ நாரத முனிவர் அப்போ வராப்புல. நாரத முனிவர் சொல்றாரு, 2 பேருக்கு சாபம் கொடுத்துட்டீங்க, இந்த சாப விமோசனம் என்னன்னே, எந்த ஒரு ஏகப்பத்தின விரதன் வந்து அவருடைய கால் பாறை மேலே படுதோ அப்பதான் வந்துட்டு உனக்கு வந்து விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து ராமாயணத்தில் ராமர் பிறக்கிறாரு, சின்ன வயசு ஆகுறாரு, அப்புறமா காட்டுக்குள்ளே வர்றாரு, சீதா தேவியோட காட்டுக்குள்ளே இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வர்றப்போ வந்துட்டு அப்போ அந்த இடத்துல அவர் கூப்பிட்டு வர்றாரு. யார்? விஸ்வாமித்திர முனிவர் இவங்களை கூப்பிட்டு வர்றாரு. அந்த ஒரே ஒரு பாறைக்கல்லில் மட்டும் பார்த்தோம்னா துளசி செடி முளைச்சிருக்கு. அப்போ வந்து அற்புதமாக இருந்திருக்கு. அந்த கல் பளபளன்னு இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே ராமர் கேட்கிறார் விஸ்வாமித்திரர், குருவே, இந்த பாறையில் எப்படி துளசி செடியெல்லாம் முளைக்குதுன்னொடனே இந்த வரலாறு இந்த கதையை சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு அகலியை வந்து இந்த மாதிரி சாபத்தினால இது இருக்கு, உன்னுடைய பாதம் பட்டுச்சுன்னா என்ன, உன்னுடைய பாதம் பட்டாலே வந்து அது ஒரு விமோச்சனம் ஆயிருந்தோடனே தன்னுடைய காலனியை அறுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீராமர் ராமச்சந்திரமூர்த்தி அந்த பாறையில், அந்த துளசி செடி பாறையில் வந்து தன்னுடைய காலை வைக்கிறாரு. காலை வச்ச உடனே வந்து அது வந்து அகலியை வந்து மறுபடியும் தன்னுடைய உருவத்துக்கு வந்துடுறாரு. அப்போதான் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அகலி அம்மா என்ன சொல்லுது, உன்னுடைய பாதம் என் மேல் படுறதுக்கு நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும், நான் இந்த இதனால வந்து எத்தனை சாபத்தை வேணாலும் நான் ஏற்றுக்கிற தயாராக இருக்கேன். அதனால வந்து பெருமாள் கோயிலில், ராமர் கோயிலில் பார்த்தோம்னா ஸ்ரீராமர் பாதம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அந்த பாதத்தை தொட்டு கும்பிட்டாலே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், பாவ விமோசனம் வரும். அந்த அகலியை வந்து ராமாயணத்தில் ஒரு முக்கிய பங்கு. அப்போ வந்து அந்த அகலியை மனசில் வந்து தோணுது, எதுக்கு நீ கணவனுக்கும் மற்ற இந்திரன் வந்து மார்வேசுக்கு வந்து உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கேள்வி கேட்டோடனே அந்த அம்மா ஒரு பதில் சொல்லுது. கௌதம முனிவராக இருக்காரு, அவர் முனிவர் ஞானதிஷ்டினால ஒரு இந்திரனுக்கும் சேவலுக்கும் வித்தியாசம் தெரியாம சந்திரன் சத்தம் போட்டோடனே வந்து இவர் ஏன் எந்திரிச்சு போனாரு, இந்த இதனால என்ன, ராமச்சந்திரமூர்த்தி இங்க வர்றதுக்காக அவருடைய பாவம் வச்சிடும், அவருடைய லீலைகளையும் அவருடைய கருத்துக்களையும் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இதுவே ராமாயணத்தின் கருத்து. அடுத்த இதில் நம்ம சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.